நீங்க உள்ள இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாவுடைய இல்லத்துல ஏத்திக்காப்படி நியத்துல இருந்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் நன்மை பதியப்பட்டுக்கிட்டே இருக்கும். வெளியில இருக்கிற ஆட்கள் என்ன செய்யுங்க, உள்ள வாங்க. டீ குடிச்சிட்டீங்கன்னா அப்படி உள்ள வாங்க. உள்ள இருக்கிற ஆட்கள் அப்படி கொஞ்சம் இடத்த அப்படி முன்னக்க வந்து இது பண்ணிக்கங்க. அப்படி முன்னக்க வந்து இது பண்ணிக்கங்க. தலைவர், பொருளாளர் எல்லாமே கொஞ்சம் முன்னக்க வந்துட்டா நல்லா இருக்கு. தம்பி கொஞ்சம் அப்படி பண்ணு முன்னக்க. சார் அட கொண்டாங்க. அறிவிக்கப்படக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அவங்க முன்னக்க வந்துருங்க. நம்ம பள்ளியினுடைய நோன்பு காலம் உள்ளிட்ட அந்த நேரங்களில் மிக முக்கியமாக பங்காற்றிய பெருமக்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கிறது, நன்றி உணர்வு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அறிவிக்கப்படக்கூடிய நபர்கள் சபையில் எங்காவது இருந்தால் அவர்கள் முன்வரிசையில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது அம்ரின், முகமது அம்ரின். எல்லாமே நாம சொல்றது அந்த டீம் லீடரை மாத்திரம் நம்ம கூப்பிடுறோம். டீம் லீடர்னா அது அவங்களுக்குள்ள ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த டீமுக்கே அந்த இது கொடுக்கிற மாதிரி தான் நம்ம கௌரவம் செய்வது. அந்த அந்த ஒரு டீமுக்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, அங்கீகாரம். முகமது அம்ரின் முன்னாடி வந்துருங்கம்மா. அதே மாதிரி ரமதானுடைய 30 நாட்களும் கஞ்சி நமக்கு போட்டு தர்றவங்க, அதுல உள்ள லீடர் நிசாம் அவர்கள், சையது நிசாம் அவர்கள். இன்னைக்கு உள்ள பிரியாணி அவர் தான் ரெடி பண்றாங்க. அதனால அவங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரியாணி மாஸ்டர். ஆனா 30 நாளும் கஞ்சி போடுறாரு. அவரே நேரடியாக வந்து போடுவார். அப்படின்னு முன்னக்க வந்துருங்க. அதே மாதிரி நம்ம 30 நாளும் உணவு தயாரிக்கக்கூடிய கலை செல்வன், கலை செல்வன் அங்க இருந்தாலும் அவங்களையும் உனக்கு அனுப்புங்க. நம்மோடு நிர்வாக குழுவில் அவர் உள்ளே இல்லாவிட்டாலும் நிர்வாகத்தோடு சேர்ந்து எல்லா வகையிலையும் துணை நின்ற முகமது ரஃபி முகமது அவர்கள், அவங்களும் முன்னக்க வந்துருங்க, உள்ள வந்துருங்க. பெண்களில் அங்கே மேலே சித்தி பாத்திமா அவர்கள் அங்க மேல இருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஹானா பேகம் அவர்களும் இருப்பாங்க. உஸ்தாத் அவர்கள். இஃப்தாருக்கான ஏற்பாட்டில் முன்னென்று செய்யக்கூடியவர்களோட அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் முகமது சாத் அவர்கள். முகமது சாத் அவர்களும் முன்னக்க வந்துருங்க. அதே மாதிரி 30 நாட்களும் ஒரு வடை கொடுத்த நம்ம ரைஸ் அவங்களும் வந்து இருக்கு. கூட்டம் வந்து முன்னக்க இருந்தா சரி இருந்துருங்க. நமது சவுண்ட் சிஸ்டத்தை சீர்படுத்தக்கூடிய நபர் ஸ்ரீனிவாசன், அதுக்கு முன்னக்க வந்துருங்க. இவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்வு இப்பொழுது. அதே மாதிரி இறை இல்ல ஊழியர்கள், பணியாளர்கள், இந்த பொறுப்பை மரியாதைக்குரிய ஹாஜி அப்துல் காதர் அவர்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு பின்னால், இந்த கௌரவ நிகழ்வுக்கு பின்னால் உடனடியாக சிறப்புரை இருக்கிறது, மார்க்க உபன்யாசம் இருக்கிறது. அதை தொடர்ந்து தஸ்பீஹ் நபில் தொழுகை இருக்கிறது. சிறிய இடைவேளைக்கு பின்னால் கியாமுல் லைலுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையும் சரியாக 1 மணிக்கு அது நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்பாக அனைவர்களுக்குமான சகருடைய உணவு உங்கள் கைவசம் தருகிற அந்த பொறுப்பும் இருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளிலேயும் நீங்கள் கண்ணியத்தோடு பங்கு பெற்று அனைத்து நிகழ்வையும் சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பெண்கள் பகுதியில் உள்ள அந்த பெயரை அறிவிப்பு செய்கிற பொழுது மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், செயலர் அவர்களுடைய இல்லத்தரசிகள் அங்கே இருக்கிறார்கள், வீட்டுக்காரிகள் இருக்கிறாங்க. அவர்கள் இருவர்களும் சேர்ந்து அந்த பரிசை, அந்த வெகுமதியை, அந்த கௌரவிப்பை நீங்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உழைத்த நம்முடைய சகோதரர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. முதலாவதாக நம்முடைய தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஹாஜி முகமது உமர் ரில்வான் ஜமாலி நமது பள்ளி தலைமை இமாம் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் மற்றும் கௌரவ ஆலோசகராக இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் 3 பேரும் சேர்ந்து சால்வை அணிவித்து நினைவு பரிசாக அவருக்கு ஒரு விருது, இமாம் அவர்களுக்கு பெஸ்ட் ஸ்காலர்ஸ் அவார்ட், பெஸ்ட் ஸ்காலர் அவார்ட் வழங்கப்படுகின்றது. சால்வையை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தலைவர் அவர்கள் அணிவிப்பார்கள். அங்க கொடுங்க, அங்க போய் கொடுங்க, அங்க போங்க, அங்க போங்க. பெஸ்ட் ஸ்காலர்ஸ் அவார்ட் நினைவு பரிசை நம்முடைய செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள். அந்த செக்கு இந்தாங்கண்ணே, செக்ரட்டரி சாப். அவர்களுக்கான அன்பளிப்பு காசோலையை நம்முடைய வக்ஃப் வாரிய தலைவர் 3 பேரும் சேர்ந்து நம்முடைய இமாம் அவர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக அன்பு சகோதரர், அன்புள்ளம் கொண்டவர் எம் ரஃபி முகமது MBA அவர்கள் நமது பள்ளிக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அழைப்புக்கு ஏற்று பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நினைவு பரிசை அவர்களுக்கு ஒரு நிமிஷம், கம்யூனிட்டி சர்வீஸ் அவார்ட், அதாவது இந்த சமூகத்துக்கு நன்மையாக சேவை செய்து கொண்டிருக்கிறவர் என்பதாக அவருக்கு ஒரு விருது கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய தலைவர் அவர்கள் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நம்முடைய செயலாளர் அவர்கள் அவர்களுக்கு செக் இல்லையே, அவர் தான் செக் கொடுக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கே சையத் நிசாம் அண்ட் அவர்களுடைய குரூப் டீம் அவர்கள் சார்பாக சையத் நிசாம் நமக்காக கடுமையாக அந்த கஞ்சி, இஃப்தார் கஞ்சி, பிரியாணி எல்லாமே செய்யக்கூடியவர். பெஸ்ட் சர்வீஸ் அவார்ட் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு வழங்கப்படுகின்றது. நீங்க கொடுங்க. அடுத்தது சகோதரர் எஸ் கலைசெல்வன் BBA அவருடைய குழு எல்லோருக்கும் சகர் உணவு ஏற்பாடு செய்தவர்கள். சகர் உணவு அற்புதமான முறையில் ருசியான சகர் உணவு செய்தவர்.
அவர்களுக்கும் பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக எஸ் முகமது அம்ரின் பிடெக் அவருடைய குழு ஜூஸ் நமக்கு தினந்தோறும் இஃப்தாருக்காக அவரே சொந்த செலவிலே எல்லோருக்கும் ஜூஸ் வழங்கினார்கள். 30 நாட்களும் இன்ஷா அல்லாஹ் அவரை பாராட்டி அவருக்கும் அந்த பெருசு இருக்கும், பெருசு 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 இருக்கும். அங்க கொடுங்க. அந்த நினைவு பரிசு கொடுத்தாச்சா? அடுத்து பெண்கள் பகுதியிலே சித்தி பாத்திமா அவர்களுக்கு, சகோதரி சித்தி பாத்திமா அவர்களுக்கு நம்முடைய பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாக குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். நம்முடைய தலைவருடைய மருமகளார் இருந்து அந்த பரிசை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ஏஎம் பர்ஹானா பேகம் ஆலிமா, நம்முடைய லேடிஸ் பிரேயர் ஹாலுடைய இன்சார்ஜாக பொறுப்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் சகோதரி ஏஎம் பர்ஹானா பேகம் ஆலிமா அவர்களுக்கும் கௌரவப்படுத்தப்படுகின்றது. அங்க செஞ்சிடும். பெண்கள் பகுதியிலே கௌரவப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 8வது 8 காணோம். அப்துல் ரியாஸ் ரெகுலரா வடை சப்ளை பண்ணவர், அவருக்கும் பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு கொடுக்கப்படுகின்றது. சீனிவாசன் சவுண்ட் இன்ஜினியர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சவுண்ட் இன்ஜினியர் சீனிவாசன், அவருக்கும் பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு என்ற ஒரு நினைவு பரிசை கொடுக்கின்றோம். நம்ம இமாம் சொல்றாங்க, சீனிவாசன் வந்து எந்த விதமான சார்ஜ் பண்ணாம, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் செய்யக்கூடிய சேவைக்கு எந்த பணமும் நம் எதுவும் கொடுப்பதில்லை, எதுவும் சம்பளமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் சீனிவாசன், சவுண்ட் இன்ஜினியர். அல்லாஹ் அவருக்கு உலகத்திலும் கூலிய கொடுப்பான், மறு உலகத்திலும் கூலிய கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இதுல இல்லையா? அது அப்படியே படிச்சிடலாம். பெஸ்ட் சர்வீஸ் அவார்ட் முகமது சாத் BA அண்ட் டீம், வாலண்டியர் ஃபார் இஃப்தார், இஃப்தாருக்காக கடுமையாக உழைத்தவர் எஸ் முகமது சாத் BA படித்தவர், அவருடைய குழு பெஸ்ட் சர்வீஸ் அவார்ட். நீங்க சொல்லிடுறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. மௌலவி துணை இமாமாக பணியாற்றக்கூடிய மௌலவி JF பீர் முகமது வாஹிதி அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் காசோலையை வழங்குவார்கள். அவருக்கு அவார்டு கிடையாது, அது முக்கியமான லிஸ்ட்ல இல்ல. அதுல மிக மிக முக்கியமான ஒரு விருது. ஒரு நிமிஷம். நம்முடைய அலுவலகத்துல மேனேஜராக பணியாற்றக்கூடியவர் மௌலவி MM சையத் மசூத் சிராஜி அவர்கள். அவருடைய மகனார் வந்து +2லயும் அதிக மதிப்பெண் பெற்றவர், நீட் தேர்விலையும் அதிக மதிப்பெண் பெற்றவர். அரசாங்கத்தால அவருக்கு MBBS இடம் கொடுக்கப்பட்டு அலாட்மெண்ட் ஆகி இன்றைக்கு சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கின்றார். சிறப்பாக மகனாரை படிக்க வைப்பதின் காரணத்தினால் அவருக்கு, அந்த மாணவருக்கு எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் சுப்ரீம் மெரிட் அவார்டு என்ற இந்த விருதுகளை மகனாருடைய சார்பாக அவருடைய தந்தை பெற்றுக் கொள்கின்றார். போடுங்க. எல்லாரும் நம்ம ஜமாத்துல அதிகமா மருத்துவரா படிக்க வைக்க வேண்டும்.
அண்ணா பல்கலைக்கழகத்துல டைரக்டா இன்ஜினியரிங் காலேஜ்ல IIT-ல இடம் கிடைச்சவங்க நம்ம கல்லூரி நம்முடைய பள்ளி அலுவலகத்துல தகவல் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக துணை இமாம் ஹாஃபில் முகமது பயாஸ், நம்முடைய துணை இமாம் ஹாஃபில் முகமது பயாஸ் அவர்களுக்கு காசோலை வழங்கப்படுகின்றது. நம்முடைய செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக நம்முடைய அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய மௌலவி MM சையத் சிராஜி அவர்களுக்கு நம்முடைய செயலாளர் தலைவர் காசோலை வழங்குவார்கள். மௌலவி சையத் சிராஜி. அடுத்ததாக கியாமுல்லை தொழுக வைக்கக்கூடிய இமாம் அவர்கள் மௌலவி முகமது சாதாத் மன்பை அவர்களுக்கு நம்முடைய வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் காசோலை வழங்குவார்கள். அடுத்து பள்ளிவாசலை பாதுகாப்பு பணியாளராக வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய சாலம் அவர்களுக்கு காசோலை வழங்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வழங்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அந்த டீம்ல நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. சாதுக்கு கொடுத்தது அப்படின்னா அது சாதுக்கு தனிப்பட்ட ஒரு கௌரவிப்பு அல்ல. அந்த டீம்ல நிறைய பேர் இருந்தீங்க. அத்தனை நபர்களுக்குமான கௌரவிப்பு தான் அது. அது அவருடைய கழுத்தில் அந்த பொன்னாடை போர்த்தப்பட்டாலும் ஒவ்வொரு கழுத்திலும் அது இருக்க வேண்டிய பொன்னாடை. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாருமே அதுல ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அதே மாதிரி சகர்லையும் கூட அந்த டீம் அப்படியே உணவுகளை பரிமாறக்கூடிய சூழல்கள் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக எல்லாருமே அதை பங்களிப்பு செஞ்சிருந்தாங்க. அனைவர்களுக்குமான ஒன்று இங்கே கூட்டு கௌரவித்தல் என்பது அந்த சார்பாக ஒரு நபரை உங்கள் அனைவர்களுக்கும் துவாக்கள் உண்டு. ஏன்னா நீங்க அல்லாஹ்வுடைய இல்லத்துல அந்த பணிகளை செஞ்சிருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களை இந்த உலகத்திலையும் கண்ணியமா வைப்பான். நீங்க இஹ்லாஸ் எந்த அளவுக்கு உங்க உள்ளத்துல இருந்ததோ அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமையிலையும் அல்லாஹ் தஆலா அதற்கான பாக்கியங்களை நசீபாக்கி வைப்பான். பொன்னாடை இருக்கும் அதே நம்மளுடைய பொதுவாக நிர்வாகிகள் யாரும் எதிர்பார்க்கிறது இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. பணி செய்யக்கூடிய நிர்வாகிகள் மிக நேர்த்தியோடு அவர்கள் அதான் சொன்னேன். எனக்கெல்லாம் பொன்னாடை போத்தும் போது தலைவர்கிட்ட சொன்னேன், அது உங்கள் தோள்களில் விட வேண்டிய பொன்னாடைகள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் தான் இங்க வந்து முழுமையாக அனைத்தையும் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கிறார்கள். செயலாளர் முற்றிலுமாக அவர்கள் தங்களை இங்கே அர்ப்பணித்தவர்கள். அதே மாதிரி பொருளாளர் பெருமகனார் இவர்களெல்லாம் எந்த ஒரு பள்ளியினுடைய காரியங்களாக இருந்தாலும் விலகி நிற்பவர்கள் கிடையாது. முன்னணியில் வந்து முதலாக தன் பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை முன்னே கொண்டு வைப்பவர்கள். எங்களிடமிருந்து ஆரம்பிக்கட்டும் என்று கொண்டு வந்து வைக்கக்கூடியவர்கள். இதில் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம், ஒரு நிர்வாகம் வந்து பள்ளியிலிருந்து எதிர்பார்க்காம இருக்கணும். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பிரச்சனை. மரியாதைக்குரிய முன்னாள் வகுப்பு போர்டு சேர்மன் இருக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சவங்க. ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் உள்ள நிர்வாகிகள் எந்த அளவுக்கு அவர்கள் பள்ளியினுடைய சொத்துக்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், அங்கிருந்து அவர்கள் பயன்களை எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். அதை தட்டி கேட்க போகிற பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் அந்த நிர்வாகத்திலிருந்தே வந்திருக்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அப்படி ஒரு சூழல் இந்த பள்ளியில் கிடையாது. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எந்த கடைகளும் எந்த நிர்வாகத்தினுடைய இரண்டாவது மூன்றாவது வாடகைகளில் நிற்க முடியாது. நேரடியாகவே அவர்களோடு தொடர்பு வைத்தவர்கள். அதை தாண்டி எனக்கு தெரிந்து அங்கே வந்து செயலாளர் பெருமகனார் அலுவலகத்துல பணி செய்யக்கூடியவர்கிட்ட சொல்லிடுவாங்க, தண்ணீர் எங்களுக்கு முடிஞ்சிடுச்சுன்னா காசு எங்ககிட்ட இருந்து வாங்கிடணும், பள்ளியில இருந்து வரக்கூடிய தண்ணீர்கள் அங்க வைக்க கூடாது, எங்களுடைய காசை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு
அந்த காசு கொடுத்து தண்ணியை வாங்கி வச்சிருவா. அப்படிப்பட்ட ஒரு அவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பேணிக்கையோடு செயல்படுறாங்க. அதனால நம்ம அவர்களை கௌரவித்தல் என்பது நம்ம அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய துவாக்கள் தான். அதே மாதிரி அலுவலக படியில அரசாங்க பணிகள் ஏதாவது இருக்குமே ஆனால், வெளிப்பணிகள் இருக்குமே ஆனால் முன்னின்று செயல்படக்கூடியவர்கள் மரியாதைக்குரிய ஜாக்கிர் அவர்கள் ஹஜ் கமிட்டியில வாங்க. அவங்க ஹஜ் கமிட்டியில நீண்ட நெடுங்கால சேவையாளர், முக்கிய பொறுப்புகள் எல்லாம், மிக நெருக்கமான அனுக்கிரக தொடர்புகள் எல்லாம் மேல்வட்டத்தோடு இருக்கக்கூடிய நபர். ஆனால் தன்னை இனம் காட்டாமல் அத்தனை பணிகளையும் வாலண்டியரா செய்யக்கூடிய நபர். அதே மாதிரி மரியாதைக்குரிய நமது அஷ்ரப் ஆதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அலுவலகத்தினுடைய ஒவ்வொரு பணிகளிலேயும் தான் முன் நின்று அந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏன் அவர்களை சொல்கிறோம் என்றால், அவர்கள் ஊழியம் பெறவில்லை, அவர்கள் முன்னின்று அந்த பணிகளை செய்கிறார்கள். அதனால உங்க 2 பேருக்குமே பொன்னாடு போதான் செய்யணும். இங்க வந்துருங்க, எப்படி வந்துருங்க. அதே மாதிரி மரியாதைக்குரிய விபார் அவர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப அவர் ரொம்ப தீவிரமா அங்க நின்றுட்டு இருப்பாங்க. அங்கு உள்ள பொறுப்பை இப்பொழுதும் சுமந்து அதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தினம்தோறும் அந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய பெருமக்கள் அவர்கள். ஒரு பொன்னாடை உங்களுக்கு போதாது என்றாலும் நாங்கள் எங்களுடைய துவாக்களை நிரப்பமாகவே நாங்கள் உங்களின் மீது கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தனை நபர்களுமே பாக்கியத்திற்குரியவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இங்க இறை இல்லத்திற்கு அவர்கள் ஒதுக்குகிற நேரங்கள் எந்த அளவுக்கோ அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவங்களோட வீட்டுல அவன் அந்த பொறுப்பை ஏற்று அந்த குடும்பத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நிரப்பத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் வக்ஃப் போர்டு தலைவராக பொறுப்பேற்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சீரோடும் சிறப்போடும் அதை செவ்வனே நிறைவேற்றிய, இப்பொழுதும் கூட பல்வேறு பொது பணிகளில், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு மருத்துவ கல்லூரி நீண்ட நாள் கனவை நினைவுபடுத்தும் முகமாக அதை செயல் வடிவப்படுத்தி கொண்டு அதை சிகரத்துக்கு எடுத்து செல்ல இன்றும் ஓடி உழைத்து பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்களின் மீது, பொதுமக்களின் மீது ஒரு தனி அக்கறை கொண்ட அந்த நல்லுள்ளம் மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல் ரஹ்மான் எக்ஸ்எம்பி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் உலமாக்கள் பேச வேண்டிய இடத்தில் என்னை ஏன் நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, நீங்கள் அஃதலுல் உலமாவை முடித்ததால் என்று நான் சொன்னேன். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த கல்வியுடைய அந்த பாக்கியத்தை அவர்கள் வாழ்வில் தக்வாவோடு வெளிப்படுத்துவதற்கும் எல்லா நிலைகளிலேயும் அவன் துணைகள் இவர்களுக்கு சேர்வதற்கும் அல்லாஹ் துணை நிற்பானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் அவர்களினுடைய உரை இடம்பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்றிலங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு உங்களோடு சில வார்த்தைகள். நம்முடைய கண்ணியத்திற்குரிய தலைமை இமாம் அவர்கள் கொஞ்சம் இடைவெளி எடுத்து அவர்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுடைய பயான் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தஸ்பீஹ் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை எல்லாம் இருக்கிற காரணத்தினால அந்த இடைவெளி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும் முகமாக உங்களோடு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில எனக்கு சில நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அன்பானவர்களே, புனித லைலத்துல் கத்ருடைய இந்த நல்ல நாளில் இந்த புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அல்லாஹுக்கு உகந்த வகையில்
அமல்களிலே நாம் செலவு செய்வது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இந்த இரவை விட்டு இதற்கு ஈடான ஒரு நொடி பொழுதை எப்படி கெஞ்சி கேட்டு பெற விரும்பினாலும் அது கிடைக்கப்பெறாது. அடுத்த லைலத்துல் கத்ர் என்கிற அந்த புனித இரவு வருகிற வரையிலும் அந்த சிறப்பு மிக்க தன்மை மகத்துவம் நமக்கு கிடையாது. எனவே இந்த இரவை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வகையில அமல்கள் செய்து நல்ல தகவல்கள் சொல்லப்படுகிற போது அதனை கேட்டு அதனை உணர்ந்து ஏற்கனவே அமல்களில் நாம் இருப்பவர்களாக இருந்தால் அதனை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலும் அந்த அமல்கள் செய்ய தவறி இருக்கக்கூடிய நிலையாக இருந்தால் அதனை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நிலையிலுமாக இந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்வது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அன்பானவர்களே, ஒவ்வொரு ரமலான் மாதத்தையும் பெறுகிற போது ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மீது அச்சப்பாடோடு வாழக்கூடியவர்கள் எண்ணக்கூடிய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை சங்கமிக உலமா பெருமக்கள் நினைவூட்டுவார்கள். இந்த ரமலான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இது போன்ற ரமலான் மாதங்களை இன்னும் அதிகம் நம்முடைய வாழ்நாளில் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. சென்ற வருடம் ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் பல பேர் இந்த ரமலானில் இல்லை. யாரெல்லாம் இந்த ரமலானில் இல்லையோ அவர்களெல்லாம் அடுத்த ரமலானில் நாம் இருப்போம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் இல்லை. இந்த ரமலானில் இருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் தொடர்ந்து அடுத்தடுத்த ரமலானையும் பெறக்கூடிய பாக்கியங்களை பெறப்போகிறோம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் மிக உயரிய அந்த பாக்கியத்தை நமக்கு அதிகமான ரமலான் மாதங்களை பெறக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மரணம் என்பது எப்பொழுதும் எந்த நேரத்திலும் யாருக்கும் சம்பவிக்கும். அதற்கு காரணம் கிடையாது. எதையாவது ஒரு நிகழ்வை அல்லது ஒரு காரணத்தை நாம் வெளிப்படையாக பார்த்து சொல்லுவோமே தவிர, ஆனால் அதனுடைய உண்மையான பின்புலம் என்ன என்பதனை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே மரணம் சம்பவிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு எந்த வயது எந்த நிலைப்பாடு என்று கிடையாது. உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் எல்லாம் நீண்ட நாள் ஆயுளோடு இருப்பார்கள் என்ற எண்ணம் எல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய எண்ணம். உடற்பயிற்சியும் உடலை நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய வகையிலும் பயிற்சி பெறக்கூடியவர்கள் ஜிம்னாசியம் சென்று அந்த பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற போதே மரணத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளம் நடக்கின்றன. நம்மை விட அவர்களை பார்க்கிற போது உடல் எவ்வளவு கட்டுக்கோப்பாக, பார்ப்பதற்கே அழகாக அந்த உடல் வடிவம் பெற்றிருக்கக்கூடிய சீரமைப்பு இருக்கிறதே, அது அவர்கள் செய்யக்கூடிய அந்த எக்ஸசைஸ் மூலமாகவே அமைந்திருக்கும். அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணுகிற போது அடுத்த ஒரு நாளில் தகவல் வரும், அதே பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே மரணம் சம்பவிக்கிறது என்று. எனவே யார் எப்படிப்பட்ட ஆரோக்கிய நிலையில் இருக்கிறார்கள், பார்ப்பதற்கு எப்படி நலமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு காரணம் கிடையாது. மரணம் சம்பவிக்கும் என்றால் எந்த நேரத்திலும் யாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த நிலையை நாம் சந்திப்பதற்கு முன்பாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய முக்கியமான அம்சங்களிலிருந்து நாம் நம்மை வேறுபடுத்திக் கொண்டு அல்லது இடைவெளி வைத்துக் கொண்டு நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் தான் உலக அலங்காரம் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறது. வாழுகிற வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பம். அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பின்பற்றி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்நாளை நல்ல மோமினாக நல்ல முஸ்லிமாக
மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்வுண்டு. அல்லாஹ்வை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். சந்திக்கிற போது அல்லாஹ்விடத்திலிருந்து பெறக்கூடிய தரஜாவை பெறக்கூடிய நல்லமல்கள் செய்த நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர, அதனை விட்டுவிட்டு அல்லாஹ் நமக்கு தந்த இந்த வாய்ப்பு காலக்கெடுவை எல்லாம் விட்டுவிட்டு மரணத்தை சந்தித்து விட்ட பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையிலே ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நினைவூட்டக்கூடிய வகையிலே சொல்லி காட்டுவார். ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகள் என்பது கணக்கல்ல, ஆனால் அவனுக்கு மரணம் சம்பவித்து விடும். சம்பவிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்பானா, இவ்வளவு நாட்கள் நான் விட்டு விட்டேன், இறைவா கொஞ்சம் நீ தாமதிக்க கூடாதா? وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞாபகங்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து அனுபவித்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லது அல்லாஹ் தரக்கூடிய ஞாபகங்களை ஏதோ கொஞ்சம் சதக்காவாக ஜக்காத்தாக கொடுத்து விட்டு மற்ற வகையில் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமித்துக் கொண்டு சொத்து சுகங்களையும் விசாலமாக்கி கொண்டு செல்வந்தர்களில் என்னை போன்று யாரும் உண்டா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கனவுலகில வாழக்கூடிய யதார்த்தம் சராசரி வாழ்க்கையில் பல பேரை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் என்றால், உங்களுக்கு நான் ஞாபகத்துகளை தந்திருக்கிறேன். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வகையிலான எல்லா வாய்ப்புகளும் ஒரு திறந்த வெளியாக தரப்பட்டிருக்கின்றது. அதனை கொண்டு நீங்கள் பெறுகிறீர்கள். நன்றாக வாய்ப்புகளை வசதிகளை விரிவாக்கம் செய்து கொண்டு வாழ்கிறீர்கள். நன்றாக வாழலாம். இஸ்லாம் தடை செய்யவில்லை. எவ்வளவு அதிகமான வசதிகளை கொண்டு வாழ வேண்டுமோ வாழலாம். ஆனால் வாழுகிற அதே நேரத்தில் நம்முடைய உறவினர்கள், குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நம்மை சுற்றியுள்ள சுற்றத்தார்கள், அவர்களுடைய ஏழ்மை நிலை என்ன, அவர்களுடைய பொருளாதார நிலை என்ன, அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நாம் வசதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்திருக்கிறானே, அந்த தேர்ந்தெடுத்தலில் விடுபட்டு போனவர்கள் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார்களே, ஏழ்மையுடையவர்கள், நம்முடைய சுற்றத்தார்களாக இருக்கிறார்களே, அவர்கள் மீது உங்களுடைய கண் பார்வை பட வேண்டாமா? அவர்களும் ஓரளவாக வசதியாக வாழாவிட்டாலும் கூட பசிப்பிணி இல்லாமல் அவர்கள் நோயுற்ற நேரத்தில் அவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்குரிய வசதியாவது, நல்ல நாள் பெரிய நாள் வருகிற போது ஒரு புத்தாடை வாங்கி உடுத்தக்கூடிய வகையிலாவது நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? நீங்கள் உதவி செய்து வாழ வேண்டும். நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை நீங்கள் வசதியாக வாழுகிற அதே நேரத்தில் இவர்களுக்கும் நீங்கள் தந்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தையும் அந்த நடைமுறையையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நான் உங்களுக்கு ரிஸ்கை தந்திருக்கிறேன், நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று இறைவன் சொல்லவில்லை. மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு எந்த ரிஸ்கை தந்திருக்கிறேனோ அதை நீங்கள் அவனுக்கு பொருத்தமான வகையிலே செலவு செய்யுங்கள். அந்த பொருத்தமானது என்பதை சொல்லுகிற போது முஃபஸ்ஸிரீன்கள், சங்கமிகு உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், இறைவனுக்கு பொருத்தமான வகையில் என்று சொல்லுகிற போது உங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். அது ஹலாலான வகையிலே இருக்க வேண்டும். சம்பாதிப்பது மாத்திரம் ஹலால் ஹராம் பெற வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அதனை செலவு செய்கிற போதும் அந்த செலவுக்குரிய கேள்விக்கும் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும்.
எனவே நீங்கள் நன்றாக வசதியாக வாழுங்கள், செலவு செய்யுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், உடுத்துங்கள், அனுபவியுங்கள். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமான வகையில் நீங்கள் மற்றவர்களுக்கும் தான தர்மம் செய்து வாழுங்கள். அப்படி வாழுகிற அந்த நேரத்தில் தான தர்மம் செய்துவிட்டு தன்னுடைய சுயநலத்தை மாத்திரம் மிகைத்து நிற்க செய்யக்கூடிய அளவிற்கான சராசரி வாழ்க்கையில் மிதந்து கொண்டிருப்பவர்கள் தான் நம்மில் பலரும். ஆனால் அதில் காட்டுகிற ஆர்வமும் அதில் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆழமும் இருக்கிறதே, அது மற்றவர்களுக்கு, சுற்றத்தார்களுக்கு, உறவினர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்கின்ற வகையிலான அக்கறைக்கு ஈடாக இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படி இல்லை என்கிற நிலையில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பதெல்லாம் முழுமையாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா என்று யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எவ்வளவு சேர்த்து வைத்தாலும், எத்தகைய செல்வங்களை நீங்கள் கொண்டிருந்தாலும், எத்தகைய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டு கண் மூடப்பட்டு விட்டால் முடிந்தது. அத்தனையும் உங்களுக்குரியது அல்ல. இதனை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்லுகிறான், செலவு செய்யுங்கள், மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அல்லவா ரிஸ்க்குகளை, அதனை நீங்கள் செலவு செய்யுங்கள். எப்படி செலவு செய்ய வேண்டும்? கொடுத்து, தானமாக செய்து, தர்மங்கள் செய்து, மற்றவர்களுடைய வறுமையில், மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர்களோடு கைகோர்த்து நின்று அவர்களையும் வாழச் செய்ய வேண்டும் என்கின்ற அக்கறையோடு நீங்கள் செலவு செய்யுங்கள். இப்படியெல்லாம் செய்யாமல் உலக அலங்காரத்திலே ஆழ்ந்துவிட்டு நல்ல சுகபோகமான வாழ்க்கையை கடத்திவிட்டு ஒரு நேரத்தில் மரணம் வரும். அஹதக்குமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீபின். அந்த மரணம் சம்பவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனிதன் இறைவனிடத்திலே கெஞ்சுவானா, இறைவா கொஞ்சம் என்னை விட்டு கொடுக்க கூடாதா, விட்டுவிடக் கூடாதா, கொஞ்சம் தாமதித்து என்னை விட்டு வை இறைவா, நான் உடனடியாக வெளியிலே சென்று என்னிடத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ அத்தனையும் தானமாக தந்துவிட்டு எல்லாவற்றையும் உன் வழியிலேயே இறைத்து விட்டு வந்து விடுகிறேன் என்று மனிதன் கெஞ்சுவானாம். வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யாத்தி அஹதிக்குமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீபின், அஜலின் கரீபின், கொஞ்சம் விட்டு விட மாட்டாயா என்று கெஞ்சுவானாம் இறைவன். அல்லாஹ் சொல்லுகிறான், வலன் யுஅக்கிர அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு மனிதனுக்கு உருவாக்கப்பட்ட அல்லது இலக்கு வைக்கப்பட்ட அந்த நேரம், மரணம் என்று எது குறிக்கப்பட்டு விட்டதோ அது வந்துவிட்டால் ஒரு நொடி பொழுது கூட தாமதம் செய்யப்பட மாட்டார். வலன் யுஅக்கிர அல்லாஹ், அல்லாஹ் தாமதிக்கவே மாட்டார். மரணத்தில் கெஞ்சி என்ன சுகம், என்ன கிடைக்க போகிறது? உதாரணமாக ஒருவர் 70 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார். 71வது பர்த்டே நடக்கிறது அவருக்கு. அந்த பர்த்டேயின் முதல் நாளில் 70 ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டு 71வது ஆண்டினுடைய முதல் நாளில் மரணிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மரணம் வருகிற போது அவன் கெஞ்சுகிறான் இறைவனிடத்திலே, கொஞ்சம் விட்டு விடு, நான் சென்று என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் நான் சதக்காவாக, தான தர்மமாக இறைத்து விட்டு வந்து விடுகிறேன். சாலிஹீன்கள் கூட்டத்தில் சேரக்கூடிய அளவிற்குரிய அடியாராக நான் வந்து விடுகிறேன் என்று கெஞ்சுகிற போது இறைவன் இப்படி கேட்கிறான், 70 ஆண்டுகள் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, 70 ஆண்டுகள் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மரணம் சம்பவிக்கும் 71வது வயதினுடைய முதல் நாளில் என்று உனக்கு இலக்கு வைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது என்னை விட்டுவிடு, ஓடி போய் எல்லாவற்றையும் உன் வழியிலே செலவு செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று கெஞ்சுகிறாயே, நடக்காது. 70 ஆண்டுகள் என்ன செய்தாய்? உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அது. இனி நீ கெஞ்சி பிரயோஜனம் இல்லை.
உன்னுடைய வங்கியில் லட்சம் லட்சமாக கோடி கோடியாக இருந்து எந்த பயனும் இல்லை. நீ எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து மிகப்பெரிய சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தாய் என்பதனாலே எந்த அர்த்தமும் இல்லை. எதுவும் உனக்கு வராது. நான் உனக்கு தந்த அந்த நியமத்துகளை கொண்டு நீ என்ன செய்தாயோ அது மட்டும்தான் உன்னோடு வரும். விட முடியாது, வா உள்ளே என்று மரணத்திற்கு உள்ளே கொண்டு போகக்கூடிய காரியத்தை இறைவன் அவனுடைய அருள்மறையில் இப்படி சொல்லி காட்டுகிறார். எண்ணி பார்க்க வேண்டாமா? எனவே மரணத்தை என்றைக்கு நாம் சந்திக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அந்த நேரம் எதுவோ அதுவரையிலும் நாம் இந்த உலகில் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். விட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தை எப்படி நாம் செலவு செய்ய போகிறோம், எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம்? 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தி இருக்கிறானே இந்த புனித லைலத்துல் கத்ர் இரவை, இதனை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? இனி அடுத்த ஆண்டு இதே 1000 மாதத்தை விட சிறந்த நாள் என்கின்ற இந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைவோம் என்கின்ற உத்தரவாதம் உண்டா? அடுத்த ஆண்டு நாம் இருப்போம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறார்கள்? சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இல்லையே. அப்படியானால் நாம் நிச்சயமாக இருப்போம் என்கிற உத்தரவாதம் நமக்கு இருக்கிறதா? எனவே நாம் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். விட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாளில் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களை செய்கிறோம், எந்த அளவிற்கு அவனை நினைந்து அமல்களிலே ஈடுபடுகிறோம், எந்த அளவிற்கு அவனை நினைந்து தொழுகிறோம், வணங்குகிறோம், இது விட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களினுடைய அளவுகோல். இதனை விட்டுவிட்டு பராக்கிரமாக எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நம்முடைய சுகபோகங்களை, நம்மை நோக்கி வரக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்திக் கொண்டு பதவி ஆசைகளுக்கு ஆட்படுத்தி அல்லாஹ்வை மறந்து அந்த அச்சப்பாடு இல்லாமல் வாழுகிற வாழ்வு நிலை இருக்கிறதே, அது நம்மை நாமே அழித்துக் கொண்டு வாழுகிற ஏமாற்று வாழ்க்கை என்பதனை மனிதன் உணர வேண்டும். அது ஒவ்வொரு முஸ்லிமும் உணர வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. அல்லாஹ்வை நினைந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்கல் வைத்து வாழ வேண்டும். எல்லாம் அவன் மூலமாகவே நடக்கிறது. அவனே எல்லாவற்றிற்கும் அரசாட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இறைவா, நீயே உயர்ந்தவன், நீயே எங்களுக்கு பாதுகாவலன், நீயே எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன், நீயே எங்களை நல்ல நெறியிலே வாழச் செய்யக்கூடியவன். இறைவா, உன்னுடைய கருணையை ஏந்தி உன்னுடைய கருணையை வேண்டியே வாழ்கிறோம் என்று அல்லாஹ்வை நினைந்து 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 வாழக்கூடிய வாழ்வில் இருக்கிற வெற்றி எப்படிப்பட்டது தெரியுமா? மனித கற்பனை கூட எண்ணி பார்க்க முடியாத வெற்றியை பெற முடியும். உதாரணத்திற்கு ரமலானில் பிறை 17 பத்ர் தினம் வருகிறது. பத்ர் போர் நடந்த தினம் ரமலான் 17வது நாள். அந்த நாளினுடைய சிறப்பை பற்றி, அந்த பத்ர் போரை பற்றி நம்முடைய சங்கமிகு ஆலிம் பெருந்தகை அவர்கள் மிக விளக்கமாக அன்றைக்கு பயான் செய்தார்கள். இங்கே பல பேர் அதனை கேட்டிருப்பீர்கள். அதிலே முக்கியமான ஒரு தகவலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பத்ர் போர் நடப்பது பெருமானார்களுடைய தலைமையில் 313 வீரர்கள் மட்டுமே, 313 பேர்கள் மட்டுமே இருந்த அந்த படை 1000 பேரையும் தாண்டிய படையை எதிர்த்து நிற்கக்கூடிய போராகத்தான் அது இருந்தது. 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான வீரர்களை கொன்ற எதிரி படையை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் 313 பேர் கொண்ட இந்த
படை எப்படி 1000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் கொண்ட அந்த போரில் வெற்றி காண முடியும்? அது மாத்திரமல்ல, பெருமானார் அவர்களுடைய படையில் 2 குதிரைகள் தான் இருந்தன. ஆனால் எதிரி படையிலே 100 குதிரைகள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. பெருமானாருடைய படையில் 70 ஒட்டகங்கள் இருந்தன. எதிரி படையிலே 600 ஒட்டகங்கள் இருந்தன. 1000க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள், படை வீரர்கள், 100 குதிரைகள், 600க்கும் அதிகமான ஒட்டகங்கள். இங்கே 313 பேர் மாத்திரம், 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள் தான். எப்படி எதிரி படையை ஓட ஓட விரட்டி பத்ரு போரில் வெற்றி வாகை சூடியது பெருமானார் அவர்களுடைய படை. அதற்கு காரணம் என்ன என்று சூரத்துல் அன்பாலில் அல்லாஹ்வுடைய அருள்மறையிலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த படை வீரர்கள் கொண்டிருந்த ஈமானின் உறுதிப்பாடு. நாம் எத்தனை பேர் என்பதல்ல கணக்கு, நம்மிடத்திலே போர் தளவாடங்கள் எத்தனை இருந்தன என்பதல்ல கணக்கு. அதனையெல்லாம் தாண்டி என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னோடு இருக்கிறான், என்னுடைய மனதில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய தூய்மையான நோக்கத்தை அவன் அறிந்திருக்கிறான். பெருமானார் அவர்கள் கேட்ட துவா, இறைவா, இந்த பத்ரு போரில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தளவாடங்கள் மிக மிக குறைவு. குறைஷி படையை எதிர்த்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இந்த போரில் நாங்கள் வென்று காட்டவில்லை என்றால், இறைவா, இஸ்லாத்தை நிலைநிறுத்துவது இந்த துனியாவில் பெரும் சோதனையாகிவிடும். இறைவா, எங்களுக்கு துணையில் என்று துவா கேட்டார். அதுதான் பத்ரு போரினுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. இறுதியில் நடந்தது என்ன? பத்ரு போரில் பெருமானார் அவர்களுடைய படை வென்றது. அதற்கு காரணம் என்ன என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவர்களிடத்திலே இருந்த ஈமானின் உறுதி, இறைவன் நடத்தி காட்டுவான் என்கிற எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை, அந்த மன உறுதி, அந்த திடம் வெற்றியின் இலக்குக்கு எடுத்துச் சென்றது. எனவே நாம் எத்தகைய வலிமையில் இருக்கிறோம் என்பது பொருள் அல்ல, எத்தகைய தளவாடங்களை கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்பது இங்கே பொருள் அல்ல. இறைவன் மீது எத்தகைய வலிமையான நம்பிக்கையில் இருக்கிறோம், அவன் பார்த்துக் கொள்வான். இந்த ஈமானியத்தோடு இந்த காரியத்தில் இறங்குவதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அவன் மீது அச்சம் கொண்டு அவனிடத்திலே பொறுப்பு ஒப்படைத்து நாங்கள் இதிலே இறங்குகிறோம். இறைவா, இந்த வெற்றியை கொடு என்று சொன்ன காரணத்தினாலே, அல்லாஹ் அதனை அறிந்த காரணத்தினாலே அவர்களுக்கு வெற்றியை தந்தான். ஆனால் 313 படை வீரர்கள் மாத்திரம் அந்த படை களத்தில் இருந்ததாக வரலாறு சொல்லவில்லை. கண்ணுக்கு தெரியாத மலாயிக்குகள், மலக்குமார்களும் சேர்ந்து போர் புரிந்தார்கள் என்றுதான் வரலாற்றின் ஆய்வு சொல்லி காட்டுகிறது. இங்கே சொல்லப்படுகின்ற ஆழமான கருத்து என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே தவக்கல் வைத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவையும் செய்து காட்ட வேண்டும், நகர்த்தி காட்ட வேண்டும். அவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அவனை அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தால்தான் அத்தகைய வாழ்வு நிலை நம்மால் பெற முடியும். அவனை நினைக்கிற போதெல்லாம் அவனுக்கு சுக்கூர் செய்ய வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கிறான்? கண்களை தந்திருக்கிறானே, பார்வை இருக்கிறதே, அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? பார்வை இருந்து இல்லாமல் போனவர்களிடத்திலே போய் கேட்டால்தான் அதனுடைய உயரிய தன்மை தெரிய வரும். நமக்கு எப்பொழுதுமே கண்களை திறந்தால் பார்வை கிடைக்கிறது. இறைவா, இந்த பார்வையை நீ தந்தாயே என்று நாம் என்றைக்கும் இறைவனை நினைத்து சுக்கூர் செய்கிறோமா? உண்ணுகிற உணவு உள்ளே சென்று செரிமானம் அடைந்து சத்துக்கள் இரத்தத்தோடு சேர்ந்து சக்கை கழிவாக வெளியாகக்கூடிய ஒரு பெரிய ஆலை, ஒரு இண்டஸ்ட்ரியே உள்ளே நடக்கிறது.
அதனை நினைத்து அல்லாஹுக்கு ஷுக்கூர் செய்கிறோமா? அதனை உண்ணுகிற போது, உணவை உண்ணுகிற போது, இறைவா நீ தந்த ரிஸ்கை கொண்டு நான் உண்கிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு உண்ணுகிறேன், இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், பிஸ்மில்லாஹ் அலா பரக்கத்தில்லா என்று உண்ணுங்கள் என்றார்களே பெருமானார் அவர்கள். தொடர்ந்து செய்கிறோமா? உணவு உட்கொண்டு விட்டு அது எப்படியெல்லாம் உள்ளே சென்று என்னென்ன பரிமாணங்களை பெறுகிறது என்கிற உண்மை இதனை நாம் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாம் சுகபோகமாக இருப்பதற்கு சுவைத்து உண்டு விடுகிறோம். தொண்டை வரையிலும் அந்த சுகம் இருக்கிறது. அதற்கு பிறகு உள்ளே சென்று விட்டால் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. ஆனால் நடக்கிறது. அந்த பரிமாண மாற்றங்களிலே சத்துக்கள் இரத்தத்தோடு கலக்கின்றது, சக்கையெல்லாம் கழிவாக மாறுகின்றன, வெளியாகின்றன. இது ஒரு பொழுது ஒரு நாளில் மாத்திரம் அது நடக்கவில்லை என்றால், சரிவர நடக்கவில்லை என்றால் என்ன பாடுபடுகிறோம், என்ன பாடுபடுகிறோம்? உண்ணுகின்ற உணவு சரியாக ஜீரணிக்கவில்லை, அல்லது உண்ணுகிற உணவில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணத்தினாலே செரிமானம் ஆகாமல் வாந்தி வேதி எல்லாம் உருவாகி உடலினுடைய நலிவு எந்த அளவிற்கு இழுத்து செல்லுகிறது என்பது ஒரு நாளில் ஏற்படக்கூடிய குறைபாடில் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் 80 வயது 90 வயது வாழ்கிறான் என்றால் 90 ஆண்டுகளிலும் இந்த மகத்தான அதிசயங்கள் எந்த தொய்வும் இல்லாமல் அல்லாஹ் நடத்தி காட்டி இருக்கிறானே, அவனுக்கு நாம் என்றைக்காவது நன்றி செலுத்துகிறோமா? ஒவ்வொரு வேளை உணவு உண்டுவிட்டு கைகழுகிற போது அல்லாஹுவை நம்பி அவன் மீது தவக்கல்த்து வைத்து அவனை புகழ்ந்து இந்த துஆவை ஓதுங்கள் என்றார்களே பெருமானார் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வஸகானி வஜஅலனி மினல் முஸ்லிமீன். இந்த துஆவை நாம் தொடர்ந்து நம்ம எத்தனை பேர் ஓதுகிறோம்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா நீ தந்த உணவை உண்டிருக்கிறோம், நீ தந்த பாரத்தை குடித்திருக்கிறோம், உனக்கே எல்லா புகழும். இறைவா எங்களை நல்ல முஸ்லிம்களில் ஒருவராக ஆக்கி விடுவாயா. இந்த துஆவை சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் தொடர்ந்து செய்கிறோம்? அல்லாஹுவை நினைந்து வாழ வேண்டும், அவனுக்கு ஷுக்கூர் செய்து வாழ வேண்டும் என்கின்ற தாத்பரியத்தை எல்லா நிலைகளிலும் பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதனை தொடர்ந்து நாம் பின்பற்றுகிறோமா? ஆனால் நமக்கு ஒரு இடுக்கண் வந்து விட்டால், ஒரு சிறிய சோதனை வந்து விட்டாலே அல்லாஹ்விடத்திலே பரிதவிக்கிறோம். இறைவா எங்களுக்கு இந்த சோதனையா, எனக்கு இந்த சோதனையா, இந்த சோதனையிலிருந்து இந்த வேதனையிலிருந்து விடுபடுவதற்கு நீ எனக்கு என்ன வாய்ப்பை தரப்போகிறாய்? உன்னுடைய கருணையை காட்டு. அழுது புலம்புகிறோம். எப்பொழுது? சுகபோகமாக வாழுகிற போதெல்லாம், எந்த சோதனையும் எந்த வேதனையும் இல்லாத போதெல்லாம் எண்ணுவது கிடையாது. ஒரு நாளில் ஒரு சிறிய சோதனை வந்து விட்டால் நம்மால் பொறுக்க முடியவில்லை, அல்லாஹுவை தேடுகிறோம். அந்த வேதனையும் சோதனையும் இல்லாத நேரத்தில் இறைவனை நினைக்கிறோமா? நினைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாம். ஆனால் நாம் எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறார், என்னை நீங்கள் நினையுங்கள், என்னை நீங்கள் நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன். ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், ஃபதுக்குரூனி என்னை நீங்கள் நினைந்து பாருங்கள், எனக்கு நீங்கள் ஷுக்ர் செய்யுங்கள், என்னுடைய ஆளுமையை என்னை புகழுங்கள், எனக்கு நன்றி உடையவர்களாக இருங்கள், என்னை பற்றிய சிந்தனையை கொண்டு வாழுங்கள், என்னை அஞ்சு வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை, தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இதனை செய்யுங்கள், நான் உங்களை பற்றிய நினைவை கொண்டிருக்கிறேன். ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூனி எனக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாமெல்லாம் அது செய்வதில்லை என்பதனாலே சொல்லுகிறார், வலா தக்ஃபுரூன், நீங்கள் மாறு செய்யாதீர்கள், என்னை நீங்கள் நினையுங்கள், உங்களை பற்றி நான் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளை எண்ணி எனக்கு நீங்கள் ஷுக்ர் செய்யுங்கள், உங்களுக்கு எல்லா நிலைகளிலும்
நீங்கள் எண்ணக்கூடிய வகையில், எதிர்பார்க்கக்கூடிய வகையிலான நியாமத்துகளை தரக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நிலை என்ன தெரியுமா? எனக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள் என்று பொருள் என்று சொல்லுகின்ற அடையாளமாகத்தான் லா தக்ஃபுரூன், நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள், அல்லாஹ்வை எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையிலே நீங்கள் இருங்கள் என்று சொல்லி காட்டு. நம்முடைய வாழ்வு நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். எப்போதாவது இப்படி இருந்து நமக்கு தரப்படக்கூடிய தகவல்களை உணர்கிற போது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் உண்மையிலேயே இதனை ஆழ்ந்திருப்பவையானால் இன்னும் அதிகமாக அந்த அமல்களிலே ஈடுபடுவதற்கு நம்மை முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வழியில் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த உலகம் இருக்கிறதே, அல்லாஹ்வினுடைய அச்சப்பாட்டிலிருந்து நம்மை தூரமாக வைக்கக்கூடிய அலங்காரமான வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த உலகில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்கள் இருக்கின்றனவே, உங்களுடைய பிள்ளை செல்வங்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொருட்செல்வங்கள், இவைகளெல்லாம் இந்த உலகத்தின் அலங்காரம். அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. அல் மால் பொருட்செல்வங்கள், அல் பனூன் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள். வாழுகிற வாழ்க்கையில் அதிகமான கவனமும் அக்கறையும் எதை நோக்கி இருக்கும் ஒரு மனிதனுக்கு என்றால், என்னுடைய பிள்ளைகளை நான் கவனிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் சிறந்த வகையிலே வாழ வேண்டும். நான் பெற்ற பிள்ளைகள் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தினுடைய அடையாளம் எல்லா நிலைகளிலும் நான் வாழ்வதெல்லாம் என் பிள்ளைகளுக்கா. சாதாரணமாக சராசரி வாழ்க்கையிலே பார்க்கிறோம், என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிதான் நான் வாழுகிறேன். அந்த மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பது இயற்கை, தவறல்ல. அதே நேரத்தில் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை சேர்க்க முடியுமோ, எவ்வளவு அதிகமாக நாம் நமக்குள்ளே ஆட்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சிகளில் எல்லாம் இறங்குகிறோம். இது இரண்டும் மனிதன் ஓயாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் இந்த உலகில். இதை தவிர்த்து வேறு எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் இந்த இரண்டில் ஒன்றில் வந்து நின்றுவிடும். எந்த காரியத்தை நீங்கள் எண்ணி பார்த்தாலும் ஒன்று பொருள் சேர்ப்பதில் வந்து நிற்கும், அல்லது என் பிள்ளையை பற்றிய அக்கறையில் வந்து நிற்கும். இந்த இரண்டு விஷயம்தான் அச்சாணியாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல் மாலு வல் பனூன், இது இரண்டும் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த ஹயாத், இந்த துனியா உன்னுடைய ஹயாத் வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அலங்காரங்கள் ஜீனத் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த அலங்காரமே உன்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் நம்பி இருப்பீர்களே ஆனால் ஏமாந்து போவீர்கள். அதனாலே பொருள் சேர்க்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. அதனாலே நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே, வேண்டாம் என்று சொல்லவில்லை. மார்க்கம் இதை அனுமதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் உங்களை செம்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் திரட்டுகிற பொருள், அந்த மால் இருக்கிறதே, அதுவும் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் தான் பெரிது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அதுவும், இது இரண்டும் உங்களை தவறான வழிக்கு இழுத்து சென்று இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தோல்வியையும் சோதனையையும் சந்திக்கக்கூடிய காலத்தை நீங்கள் கண்டுதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவேதான் நம்முடைய வாழ்வியலிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கை. எதை செய்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், எதை பேசினாலும் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், ஏன் எதை எண்ணினாலும் அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கிறான். எனவே நல்லதையே பேசுவோம், நல்லதையே கேட்போம், நல்லதையே எண்ணுவோம், நினைப்போம்.
நல்ல காரியங்களிலேயே ஈடுபடுவோம் என்று எண்ண வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமும் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய அர்த்தமுள்ள வாழ்வியல் நிலை. உங்களிலே யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? செல்வந்தர்களா, அல்லது பதவி அதிகாரங்களை பெற்றிருப்பவர்களா, அல்லது எம்எல்ஏக்களா, எம்பிக்களா, மந்திரிகளா, அமைச்சர்களா, பிரதமரா, ஜனாதிபதியா? யார் சிறந்தவர்? உலக வாழ்வியலில் நீங்கள் பார்க்கக்கூடிய பதவியும் பட்டமும் பவிசும் இருப்பவர்கள், செல்வந்தர்களாக இருப்பவர்களை பார்க்கிற போது இருக்கக்கூடிய அலங்கார நிலை இருக்கிறதே, அது நம்முடைய பார்வையில் இவர் மிகச்சிறந்தவர், இவர்தான் மிகப்பெரிய அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான், யார் சிறந்தவர்கள் தெரியுமா? உங்களில் யார் மிகச்சிறந்தவர்கள் தெரியுமா? அக்ரமக்கும், இன்ன அக்ரமக்கும். அக்ரம் என்கிற வார்த்தை சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பிக், பிகர், பிகஸ்ட். பிகஸ்ட் என்பது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. லார்ஜ் என்கிற வார்த்தைக்கு லார்ஜஸ்ட் என்பது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கபீர் என்கிற வார்த்தை பெரியது. அக்பர் என்றால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மிகப்பெரியது. அல்லாஹ் அக்பர் என்று, அல்லாஹ் கபீர் என்று நாம் சொல்லுவது கிடையாது. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோம், மிகப்பெரியவன் அல்லாஹ். அதை போல கரீம் என்கிற அரபி வார்த்தைக்கு உங்களிலே சிறந்தவர்கள், உங்களிலே கண்ணியமானவர்கள், மிக மிக சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்லுகிற போது கரீம் என்கிற வார்த்தையினுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அக்ரம். இன்ன அக்ரமக்கும், உங்களிலே மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே அச்சத்தோடு வாடுகிற வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அக்ரம், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வோடு அந்த அச்சப்பாட்டோடு வாழுகிறோம் என்கிற கேள்விக்கு பதில் யார் சொல்ல வேண்டும்? நம்முடைய மனசாட்சி தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் மீது அச்சப்பாடு இல்லாத வாழ்க்கை பதறான வாழ்க்கை, பதறான வாழ்க்கை. வாழுகிற வாழ்வியல் ஓட்டத்தில் நாம் சந்திக்கக்கூடிய சராசரி வாழ்வியலில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனாலே அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் கிடையாது, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் கிடையாது. இப்படியே காலத்தை ஓட்டி விடுகிறோம் என்றால் நம்மை நாம் ஏமாற்றி வாழுகிறோம் என்று பொருள். ஒரு நாள் சோதனை வரும். நன்றாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் சோதனை வரும். அந்த சோதனையின் போதுதான் அல்லாஹ்வை பற்றிய நினைவு அதிகமாக இருக்கும். அப்பொழுது அல்லாஹ், இவ்வளவு நாட்கள் என்னை பற்றி நீ சிந்தித்தாயா? உன்னுடைய அன்றாட பொழுதில் என்னை பற்றி அச்சப்பாடு இருந்ததா? காலையில் எழுந்து மாலையில் படுக்கைக்கு செல்லுகிற வரையிலும் எத்தனை நாள், எத்தனை முறை நீ பொய் சொல்லி இருப்பாய்? என்னை பற்றி அச்சப்பாடு இருந்தால் அந்த பொய் சொல்லுவாயா? எத்தனை பேரிடத்திலே ஏமாற்று வித்தைகளை காத்திருந்தாய்? என்னை பற்றி அச்சப்பாடு இருந்தால் செய்வாயா? எத்தனை பேரிடத்திலே மோசடி செய்தாய்? அன்றாட சராசரி வாழ்க்கையில் உள்ள நிகழ்வாக இருக்கிறது. என்னை பற்றி அச்சப்பாடு இருந்தால் அந்த மோசடி செய்வாயா? எத்தனை முறை எத்தனை பேரை பற்றி புறம் பேசி தெரிந்தாய்? ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி அச்சப்பாடு இருந்தால் புறம் பேசுவாயா? ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்திலே சண்டை மூட்டுவாயா? குடும்பத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு உறவினரிடத்திலே ஒவ்வாத வார்த்தைகளை சொல்லி குடும்ப பிணக்குகளை ஏற்படுத்தப்படுகிறது. அதை நாம் செய்வோமா? அல்லாஹ்வை பற்றி அச்சப்பாடு இருந்தால் இது நடக்குமா? குடும்ப உறவுகளை பிரித்து வாழக்கூடிய வாழ்வியலை சர்வசாதாரணமாக செய்கிறோமே. அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டிருந்தால் அதை செய்வோமா? எனவே நம்முடைய வாழ்வியலில் அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது மிக மிக அச்சாரமாக இருக்க வேண்டும், அவசியமாக இருக்க வேண்டும். எப்படி சுவாசிப்பதற்கு காற்று தேவையோ, எப்படி பசியை தீர்ப்பதற்கு உணவு தேவையோ, எப்படி ஒவ்வொன்றும் இது இது தேவை என்று வாழுகிறோமோ,
அதை போல வாழுகிற வாழ்க்கை ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சப்பாட்டோடு வாழுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எப்பொழுது மனிதனுடைய கண்கள் மறைக்கப்படுகின்றன தெரியுமா? உல்லாசமாக இருக்கிற போது, அதிகம் செல்வத்தை பெற்று வாழுகிற சுகபோக வாழ்க்கையின் போது, பதவி பட்டங்களை பெற்று அதிகாரத்தை பெற்று வாழுகிற போது அல்லாஹ்வை பற்றி அச்சம் அதிகமாக வருவதில்லை. தன்னுடைய நிலைப்பாடு என்பது மிக மிக சுதந்திரமானது, அதிகாரத்திற்கு உட்பட்டது. நான் எம்பியாக இருக்கிறேன், நான் அமைச்சராக இருக்கிறேன். இந்த உணர்வுகள் மனிதனிடத்திலே மேலோட்டமாக வருகிற போது அவன் நினைப்பதையெல்லாம் செய்வான், அவன் நினைப்பதையெல்லாம் பேசுவான். யாருக்கு எத்தகைய பாதிப்பு வருகிறது என்பதை பற்றிய சிந்தனை வருவதில்லை. எனக்கு அதிலே என்ன மகிழ்ச்சி என்பதை மட்டும் தான் பார்ப்பான். அது பதவி, பட்டம், பரிசு, அதிகாரம் என்று வருகிற போது தான் விரும்புவதையெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் கையிலே இருக்கிற போது அது சரியா தவறா என்று கூட எண்ணுவதில்லை. அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்கிற காரணத்தினாலே அது சரியா தவறா என்கிற எண்ணத்திற்கு உட்பட்டாகும். அது இருக்கிறதா? என்னை பொறுத்தவரையிலும் ஒன்றை சொல்லுவேன், மற்றவர்களுக்கு சொல்லுகிற அதே நேரத்தில் நீ சரியாக இருக்கிறாயா என்று மனசாட்சி என்னை பார்த்து கேட்க வேண்டும். அது கேட்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் எம்பியாக இருந்திருக்கிறேன், வக்ஃப் போர்டு சேர்மனாக இருந்திருக்கிறேன். அந்த அதிகாரம் கையில் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பணிகளிலே ஈடுபடுகிற போது அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். அது ஒரு முஸ்லிமுக்கு அச்சாரமாக இருக்க வேண்டிய தேவை. அது இருக்குவேயானால் அந்த அதிகாரம் கையில் இருக்கிற போது எந்த தவறும் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு இல்லை என்றால் தவறுகள் மலிந்து போய்விடும், தொடர்ந்து நடக்கும். நான் பொறுப்பேற்கிற போது அல்லாஹ்வை முன்னிறுத்தி அந்த அச்சப்பாட்டோடு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வகையில் மாத்திரமே செயல்பாடுகள் இருக்கும். இது சத்தியம் என்று அல்லாஹ்வின் பெயரால் சத்தியம் செய்து பிரகடனம் செய்து என்னுடைய பணிகளை செய்து வந்திருக்கிறேன். அதனால் பல சோதனைகளை சந்தித்தேன், அது வேறு விஷயம். பல அவப்பெயர்களை நான் சம்பாதித்தேன், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் மனநிறைவு, அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு இந்த காரியங்களை செய்திருக்கிறோம், அதனால் இந்த அவப்பெயர் வந்திருக்கிறது, அதை பற்றி பரவாயில்லை, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற மனநிறைவு எனக்கு உண்டு. என்றைக்கு மனதிலே ஆழமாக இருக்கக்கூடிய ஈமானுக்கு சோதனை வருகிறதோ அப்பொழுது இருக்கிற பதவியை தூக்கி எறிந்து விட்டு வர வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமை. எனவே அந்த பொறுப்பில் இருக்கிற போது ஈமானுக்கே ஒரு சோதனை என்கிற நிலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததனாலே உடனடியாக ஒரே நேரத்தில் முடிவு செய்து ராஜினாமா செய்துவிட்டு அதை விட்டு வெளியே வந்ததற்கு காரணம் அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அச்சப்பாடு, அந்த தக்வா தூண்டியது. இல்லை என்றால் கையிலே இருக்கக்கூடிய அதிகாரமும் பதவியும் எதை எதை செய்தால் நமக்கு எத்தகைய பரிசுகள், எத்தகைய லாபம் நம்மை நோக்கி வரும் என்கின்ற கணக்கு இருக்குமே. ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு தேவையில்லை, இந்த உலக வாழ்வியல் தான் எனக்கு பெருசு என்கிற முடிவுக்கு நாம் வந்திருக்க முடியும். அதுதான் சராசரி அரசியல் வாழ்க்கை. அரசியலில் எல்லாம் சகஜம் என்று சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிமுக்கு எல்லாம் சகஜம் கிடையாது. ஹலால் ஹராம் பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு முஸ்லிமிடத்தில் இல்லை என்று சொன்னார். அது இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டோடு வாழுகிறோம் என்ற பொருள். அது இல்லை என்று சொன்னால் ஒரு நல்ல முஸ்லிமாக நாம் வாழ முடியாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். இன்றைக்கு பதவி இருக்கிறது, காலமெல்லாம் அது இருக்குமா? இருக்காது. இருக்கிற நாள் வரையிலும் அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலப்பொழுதில் ஈமானை கிடந்து விட்டால் அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டுமே. அந்த அச்சப்பாடு இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலேதான் ஒரு மனிதனுக்கு எத்தகைய நிலை வந்தாலும், எத்தகைய பதவி பரிசு வந்தாலும், எத்தகைய செல்வங்களால் கொளித்தாலும் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் துனியாவிலும் ஆகிரத்திலும்
வெற்றி இலக்கை இழுத்துக் கொண்டு போகக்கூடிய, அழைத்துக் கொண்டு போகக்கூடிய வாழ்க்கையாக இருக்க முடியும். அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களிடத்திலே கண்ணியமானவர்கள் மிகச் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹின் மீது அச்சம் கொண்டு வாடுகிற வாழ்வியலை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களிடத்திலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். இன்றைய புனித லைலத்துல் கத்ர் இரவில் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றாடம் அல்லாஹ்வை நினைந்து வணங்குகிறோமா? ஐவேளை தொழுகிறோமா? சம்பாதிக்கக்கூடிய வகைகள் எல்லாம் ஹலாலாக இருக்கிறதா? செலவு செய்யக்கூடிய வகைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? சுற்றத்தாரை அரவணைத்து வாழுகிறோமா? பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை ஒழுங்காக செய்கிறோமா? பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவர்களுக்கு உரிய வகையிலே வாய்ப்புகளை வழங்கி வளர்க்கிறோமா? நல்ல வணக்க வழிபாடுகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய காரியங்கள் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்கின்ற நிலையில் தவறாமல் இருக்கிறோமா? மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசாமல் பண்படும்படியாக பேசுகிறோமா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோமா? இவைகளை எல்லாம் கேள்விகளாக நமக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு இருந்தால், நல்லவர்களாக இருந்தால் இன்னும் செம்மையாக நல்லவர்களாக வாழ்வதற்கு என்ன வழி என்கிற வகையிலே நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்மை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில், நம்மை நாமே திருத்தி அமைத்து வாழக்கூடிய வகையில் நம்மை மாற்றி இந்த இரவிலிருந்து நம்முடைய வாழ்வியல் சீரிய வாழ்வியலாக செல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து முடிவெடுத்துக் கொண்டு, தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறோமா? இன்றிலிருந்து அந்த பொடுபோக்கை நான் கடைபிடிக்க மாட்டேன், தொடர்ந்து தொழுகுவேன். வட்டி வாங்குகிறோமா? இன்றையிலிருந்து அதை விட்டு விடுவோம். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்து ஹலாலான வழியிலே நாம் நம்முடைய வருமானத்தை ஈட்டுவதற்கு முயற்சிப்போம். செலவு செய்வதில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு மாற்றமாக செலவு செய்கிறோமா? இன்றிலிருந்து அதனை விட்டு விடுவோம். தொடர்ந்து எதை எடுத்தாலும் பொய் சொல்லி வாழ்கிறோமா? இன்றிலிருந்து பொய் சொல்வதை தவிர்த்து விடுவோம். உறவை முறித்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே வாழ்கிறோமா? உறவை அனுசரித்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் இன்றிலிருந்து தொடங்குவோம் நம்முடைய வாழ்வியல் என்று நம்முடைய அன்றாட சராசரி வாழ்வியலில் நம்மை நாம் எப்படி நகர்த்தி கொண்டு செல்லுகிறோமோ ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் நினைத்து பார்த்து நம்மை நாம் வெளியிலே சொல்வதல்ல, யாரிடத்திலும் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த புனித லைலத்துல் கத்ரை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வோமா? இன்னும் கொஞ்சம் சவுண்டா. அப்படி செய்வதன் மூலமாகத்தான் இந்த புனித இரவை நல்ல வகையிலே கழித்து அல்லாஹுக்கு ஒப்பான வகையில், அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வகையில், அவனுடைய நல்லடியார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அளவிற்கான சன்மானத்தை நாம் பெற்று, நம்முடைய மரணம் எந்த நேரத்திலும் சம்பவிக்கும், அதுவரையிலும் நாம் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த கால இடைவெளியாவது சரியான வகையிலே நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தருவானாக என்கிற துஆவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்த நேரத்தில் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين
الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் மிகுந்த ரமதானுடைய மாதத்தின் பிற 27வது இரவிலே இறைமறை குர்ஆன் தமாம் செய்கிற இந்த நல்ல நிகழ்வு மஜ்லிஸிலே அல்லாஹ்வினுடைய அருள் நிறைவாக பொழிகிற அவனது இல்லத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த அற்புத இரவாகிய லைலத்துல் கதரை தேடும் முகமாக தேடிக்கொண்டிருக்கிற வரிசைகளிலே நம்மையெல்லாம் இங்கே சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் மிகுந்த நல்லோர்கள் மாத்திரம் இறை சமூகத்தில் சங்கமிக்க இருக்கிற அந்த சொர்க்கத்தின் மஜ்லிஸிலே ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸலவாத்து சுத்தமா வரணும் இல்லையா? மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தலைமையின் கீழால் ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எல்லோரும் அங்கே ஒன்று கூடுவார்களே. அந்த சபையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்து பண்படுத்தி ஆளாக்கிய ஆசிரிய பெருந்தகைகள், நமது வாழ்விலே நமக்கு துணை நிற்கிற நமது ஜோடிகள், நமது பிள்ளைகள், மாணவர்கள், நமது நட்பின் வட்டத்தினர்கள், நம்முடைய வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற பெருமக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அங்கே ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. நமது இலக்கு ஒன்றுதான், சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நோக்கிய பாதையை நோக்கியே நமது பயணங்கள் அமைய வேண்டும். வழி இருவேறாக பிரியும். பிறந்தவுடன் நமக்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கான பாதை என்பது ஒன்றாக தெரியும். அங்க வந்துகிட்டு இருப்போம். ஒரு பருவம் என்று வருகிறது, புத்தி வருகிறது, சிந்தனை தூண்டுகிறது. அப்பொழுது வழி 2ஆக பிரிகிறது. உனக்கான ஏடுகள் தயாராகிறது. நன்மை என்ற ஏடு, தீமை என்ற ஏடு இரண்டும் விரிக்கப்படுகிறது. இல்லா லதைஹி ரகீபுன் அதீதுன் என்று இறைவன் சொல்லி காட்டுவார். உங்களுடைய 2 புஜங்களிலும் ரகீபு என்ற ஒரு மலக்கு, அதீது என்ற ஒரு மலக்கு நன்மையை பதிவவும் தீமையை பதிவவும் அவர்கள் தயாராகி விட்டார்கள். எப்பொழுது நமக்கு சுய புத்தி வந்து ஆளை எல்லாத்துக்கும் தயாராகிட்டான், அவனுக்கு எல்லாம் விளங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, பருவத்தை தொடரான் அப்படின்னா அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட்னு அவங்க என்ன விரிச்சிருவாங்க. இப்ப அங்க எதுல பதிய வைக்கணுங்கிறது தான் முக்கியம். யாருக்கு வேலை கொடுக்கணும்? நமது நன்மையை எழுதக்கூடிய மலக்குக்கு வேலை பணி கொடுக்க வேண்டுமா, அல்லது தீமை எழுதுகிற மலக்குக்கு பணி கொடுக்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்க இவரை கைய வளைய வச்சிருங்க அப்படின்பா. நன்மை எழுதுறாருல, அவர் கை வலிக்க போறது இல்லை, ஆனா அவர் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு மொழி இப்படி உண்டு, ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா ஹுவ அஹ்லு. யார் ஒருவர் இந்த ஸலவாத்தை ஒரு தடவை ஓதுவாரோ 1000 நாளைக்கு அதனுடைய நன்மைகள் எழுதப்படும். குவாலிட்டியான பேட்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பேட்டரியை கொண்டு போய் போட்ட உடனே நீண்ட நாள் ஓடுது இல்ல, ஒரு தடவை தான் உள்ள தள்ளுறோம், அது ஓடிக்கிட்டே இருக்கு.
அந்த மாதிரி இது குவாலிட்டியான திக்ரு, குவாலிட்டியான செலவாத்து. எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்களோட தகுதிக்கு நீ வந்து கூலிய கொடு. ஜஸல்லாஹு அன்னா, எங்களுக்காகவே எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் தியாகம் செய்து வாழ்ந்தார்களே, அத்தகைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கூலிய கொடு. பிமாஹு அஹ்லுஹு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அந்த தகுதி எங்களால தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா உனக்கு தெரியும், நீதான் படைச்சவன். அப்படி கூலிய கொடுன்னு சொன்ன உடனே 1000 நாட்கள் எழுதப்படுகிறதுன்னா, அல்லாஹ் நாடுனா கொட்டி கொடுக்கிறவன், நாம தான் எண்ணி கொடுப்போம். அவன் என்னவா போறான், அள்ளி கொடுப்பான் அல்லாஹு தஆலா. அப்ப அதெல்லாம் நம்ம நாட்களை ஓட விட்டோம்னு வைங்க, இறைமறை குர்ஆனை ஓதணும்னு வைங்க, ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. சும்மா ஓதுனா, ஒதுவோட ஓதுனா 25, உட்கார்ந்த தொழுகையில் ஓதுனா 50, நின்ற தொழுகையில் ஓதுனா 100. ஒரே ஒரு ஹர்ஃபு தான் ஓதி இருப்போம். அதனாலதான் தொழுகையில நின்றுகிட்டு அதிகமா தொழுகிறத நம்ம ஆசைப்படணும், உட்கார்ந்து தொழுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். குறைஞ்சபட்சம் நின்றுட்டாவது அந்த கியாமலையாவது நிக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். சில பேருக்கு உட்கார நின்று தொழ முடியல அப்படின்னா உடனே சட்டுன்னு சேர்லயே உட்கார்ந்து பழகிடப்படாது. அதுல உட்கார்ந்துட்டா முடிஞ்சு போச்சு, திரும்ப எந்திரிச்சலாம் தொழுகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா நம்ம உடலும் அதற்கு இசைந்து விடும், மனமும் அதற்கு லயித்து விடும். என்னால முடியாது என்று அவர் உள்ளுக்குள்ளால் கொண்டு வந்து விட்டால் ஒரு நாளும் முடியாது. அல்லாஹு தஆலா உன் சமூகத்துல நான் உட்கார்றதா வேணா ரஹ்மானே, என்னை உட்கார வச்சிடாத, உன் சமூகத்துல நான் நிக்கணும். எவனுக்கெல்லாமோ நாம எந்திரிச்சு நிக்கிறோம், யார் யாருக்கெல்லாமோ மரியாதை கொடுக்கிறோம். ரப்புக்கு முன்னால உட்கார்றதா, அல்லாஹு அக்பர்னு சொல்லும் பொழுது அகங்காரத்தோடு நான் உட்கார்ந்து கட்டுவதா? இல்லை இல்லை, அடக்கத்தோடு நான் கட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று நான் அடக்கத்தோடு கட்ட வேண்டுமே தவிர அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு, சில பேர்லாம் சேர்ல உட்கார்ந்தா ராஜா மாதிரி தொழுகையில உட்காரும் போதே காலெல்லாம் இப்படி போட்டுவிட்டு தொழுகிறாங்க. அவங்க எப்படி தொழுகணும்னு தெரியல, அதை கேட்கறதும் இல்லை. நாமளா போய் தேடி போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. அஜயார் இப்படி தொழுவர் இல்ல, இப்படி சரி வருமா அப்படின்னு கேட்டா ஏன் கூடாதா அப்படின்னு கேட்கிற காலம். இன்னைக்கு எல்லாம் ரிப்போர்ட் கேட்கிற காலம் இல்லையா, சட்டங்கள் தெரிய வரக்கூடிய காலம் அல்ல. அடிக்கடி தொழுகிற பாக்குற ஆளுதான், அடிக்கடி பார்ப்போம் அவரை. அப்படி பார்க்கிற நபர்கள் கூட ஒரு சட்டத்தை கேட்கணும்னு அவங்களுக்கு யோசனை வாரதில்லை. அவ்வளவு கெட்டு போய் கிடக்குது காலங்கள். கூப்பிட்டு அஜியார் என்ன காலில் பேண்டேஜ் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன் ஒருத்தரை கூப்பிட்டு. காலில் பேண்டேஜ், ஆமா ஆமா அடிபட்டுட்டு அதனால பேண்டேஜ் போட்டுக்கிறேன். சரி பேண்டேஜ் போட்டிருக்கீங்க, இப்போ நீங்க தொலை வந்தியில உதவி செஞ்சீங்களா? ஆமாமா உதவி செஞ்சேன். எப்படி உதவி செஞ்சீங்க? உதவி செஞ்சு நான் அது அந்த அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நான் கழுவிக்கிட்டேன். அந்த இடம் இல்ல மேல தண்ணியை வச்சு தடவிக்கிட்டேன். அது எப்படி கூடும்? ஃபர்லான உறுப்பு இல்லையா? அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ வஜூஹக்கும் வஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹூ பிருஊசிக்கும் அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் சொல்றானே. அவன் சொன்ன இறைமறை வார்த்தைகளுடைய அந்த வரிகள் எல்லாம் கடமை இல்லையா? அல்லாஹ் முகத்தை கழுவ சொல்றான், ஃபக்ஸிலூ வஜூஹக்கும் வஐதியக்கும் இலல் மராஃபிகி இங்க வரைக்கும், வம்ஸஹூ பிருஊசிக்கும் தலை, அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் இந்த இது வரைக்கும். இது எல்லாம் கடமை இல்லையா? கடமையை நீங்க இப்படி சரி அந்த காயம் பட்டுச்சு, காயம் பட்டா அந்த காயம் பட்ட இடத்த மட்டுமா நீங்க ஒட்டிருக்கிறியா? காயம் இங்கனக்குள்ளனா ஏரியாவையே க்ளோஸ் பண்ணிருக்கிறீல்ல, அதெல்லாம் என்ன? காயத்துக்கு மட்டும் தடவலாம், காயம் ஒரு இதுதான், ஆனா ஏரியாவே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் எப்படி ஒரு சட்டம் தெரிய வேணாமா? அப்புறம் கூட்டு கேட்டதுக்கு அப்புறம் அப்படியா எவ்வளவு நாள தொழுவுறியான்னு, நான் ஒரு வாரமா தொழுதுகிட்டு இருக்கிறேன். சரி இங்கதானே இருக்கிறோம், தொழுகை வாரத்தானே செய்யறோம், ஒரு தெரியாத சட்டத்தை கேட்போமே. அல்லாஹ் சொல்றானே ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சாட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்லி. இப்ப இதை வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி எங்கேயாச்சும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கேட்டாலும் சரி வராது. ஏன்? அவர் நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவாரு.
நம்ம தான் மேப்படியான பார்த்த உடனே எங்க இதுக்கு எங்க இப்படி புண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்கிறிய, இது பார்த்தா தானே தெரியும். இறைமறை தேட சொல்லுகிறது. அது எல்லாம் சொல்லிடுச்சு, குர்ஆன் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா நாம தான் கேட்கறது இல்லை. குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் குர்ஆனோடு தொடர்பாகுவார்களோ அவங்க நாளைக்கு மறுமையில நல்லோர்களோடு கூடியிருப்பாங்க. குர்ஆனோடு தொடர்பான ஆட்கள் யார் தெரியுமா? அஹ்லுல்லாஹி ஹாஸத்தா, அல்லாஹ்வுக்கு பிரத்யேகமான ஆட்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனோடு தொடர்பாகுங்க. நாளைக்கு மறுமையில இறைமறை உங்களை எல்லாம் தேடும் அப்படின்னா, குர்ஆன் உங்களை தேடும். நோன்பு இருக்க, நோன்பு தேடுமா. 30 நோம்பு மட்டும் பிடிச்சு விடுற ஆள் இல்ல. அடுத்து 6 நோம்பு இருக்குல்ல, அதை பிடிக்கணும். அதுக்கப்புறம் திங்கள் வியாழன் இருக்குல்ல, அதுல ஒரு ஷவுக்கு வரணும். இதெல்லாம் பாயிண்ட் தான். இப்ப 30 சில எவ்வளவு பேர் துவா செஞ்சுட்டு இருப்பாங்க 29ஓட முடியட்டும் அப்படின்ட்டு. சரி 30 வந்தா கூட அதுக்கப்புறம் திரும்ப பசி பட்டினிங்கிறது எப்பன்னா அடுத்த ரமலான் வரணும் ஹயாத்தா இருந்தா. அதுக்கு இடையில எல்லாம் ஒரு நோம்பு எல்லாம் கிடையாது. நோம்ப விரும்பணும்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது விரும்புங்க. நாங்க அது உங்களை புடம்போட்ட தங்கமா மாட்டும், அது கேடயமா இருக்கும். நாங்க நஃபீஸத்துல் மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹா உயிர் பிரியற நிலைமை, அன்னைக்கு ரூஹ் பிரியுது, அன்னைக்கு நோம்பா இருக்கிறாங்க. இந்த நிலைமையில நோம்பான்னு கேட்டா, உங்களால முடியலையே, நோம்ப விடலாமே, ஏன் பிடிச்சிருக்கிறியோ அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல இருக்கட்டும்ங்கிறாங்க. அவ மேல ரொம்ப கிருபை உள்ள ஆளு பக்கத்துல போய் சொன்னாங்க, தயவு செஞ்சு விடுங்க, உங்களால முடியல, ரொம்ப சிரமப்படுறியோ, விட்டுருங்களேன் அப்படின்னாங்க. அப்படியே திரும்பி பார்த்துட்டு சொன்னாங்க, 30 வருஷமா என் ரப்பு கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், என் ஆன்மாவை நீ கைப்பற்றதா இருந்தா நான் உனக்காக நோன்பு நோட்டிருக்கிற நேரத்துல என் ஆன்மாவை நீ கைப்பற்றிருக்கோன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்குதான் என் ஆன்மா கைப்பற்றுவதாக இருந்தால் 30 ஆண்டுகளாக என் ரப்பிடத்தில் வைத்த கோரிக்கையை ஒரே நாளில் நீ மண்ணல போட பாக்குறியா? ஒரு நாள் விட மாட்டேன், என் ரப்பு என்னை கைப்பற்றட்டும். அப்படியே நடந்தது. அன்றைக்கு அவங்க நோம்போடைய வஃபாத். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்தத்தையும் தியாகம் செஞ்சார். கடைசி நேரம் பெரிய சோதனை. மதீனாவுல உள்ள எல்லாரும் அவங்கள ஒரு சொட்டு தண்ணி கொடுக்காம அந்த கிளர்ச்சியாளர்கள் அவங்கள ரொம்ப நோவினப்படுத்திட்டாங்க. கேட்கிறாங்க, பாதைகளில் நடந்து செல்பவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, தண்ணீருக்கான ஏற்பாடு செய்தால் சொர்க்கத்தில் சுனை நீர் கிடைக்கும் என்று சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனமாக சொன்ன பொழுது முன்னின்று அந்த இடத்துல கிணற தோண்டி கொடுத்து தண்ணீர் கொடுத்து இருக்கிறோமே, என் நாவுக்கு சொட்டு தண்ணீர் தர மாட்டீங்களா? மஸ்ஜித் நபவியின் விரிவாக்கப்பணி நடக்கிற பொழுது யார் இதற்கான இடத்தை வாங்கி கொடுப்பாரோ, சொர்க்கத்தில் வீடு உண்டு என்று கேட்டார்களே. என்ன நியாயமான காரணம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தண்ணீர் தடை செய்வதற்கு? ஒரு வழி இல்லை. இறுதியாக பாடுபட்டு கொஞ்சமாவது அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தரணும்னு அவங்க வீட்டுக்காரி, யாராச்சும் ஒரு நல்லவங்க இருப்பாங்கல்ல, ஒரு வகையா சேர்ந்து கொஞ்சம் போல தண்ணி சேர்ந்துருச்சு, குடிங்கோ, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, குடிங்கோ அப்படிங்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லம்மா வேணாம் அப்படின்னாங்க. இல்ல நாக்கு ரொம்ப வறண்டு போச்சு, உங்களை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சமா குடிங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, இல்ல குடிக்க முடியாதுமா, ஏன்னா இன்னைக்கு நான் எழுந்திருக்கிற பொழுது என்னுடைய மாமா உஸ்மான் ரலியல்லாஹுடைய நெருங்கிய வட்டத்தினர் கொண்டு வந்து தண்ணியை கொடுக்கறாங்க. அப்ப இது நடக்குது. என்னுடைய மாமா அருமை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் நீங்க விரும்புனீங்கன்னா உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிகிறேன், இல்லை என்றால் இன்று நம்மோடு நீங்கள் இஃப்தாரில் பங்கெடுங்கள், நோன்பு திறக்கிறதுல பங்கெடுங்கன்னு சொன்னாங்க. நான் என் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இஃப்தாரை பங்கெடுக்க நான் தயாராகி விட்டேன் அப்படின்னாங்க.
இறைமறையோடும் குர்ஆனோடும் அவர்கள் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார்கள். அந்த பாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அதனால தினம் தோறும் குர்ஆனை தொற்றுங்க. அதை தொடாம இருக்காதியா. நான் வளமையா சொல்றது உங்களுக்கு ஓத தெரியலையா, பரவாயில்லை, குர்ஆனையாவது திறந்து அதை ஒரு பார்வை பார்த்து உங்க கவலையை வெளிப்படுத்தி, ரப்பே இதன் மூலமா தான் என்கிட்ட பேசுவா நீ, ஆனா இதை என்னால ஓத முடியாம இருக்கிறேன், எனக்கு ஓதுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருன்னு சொல்லி கேட்டுட்டு வச்சதோட மாத்திரம் இல்ல, உங்க மகல்லால் இருக்கக்கூடிய நபர்கள் ஓதி கொடுக்கறாங்கல்ல, அங்க மதரசா இருக்குல்ல, அங்க போய் கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. நீங்க ஓதிக்கிட்டு இருக்கிற முயற்சி எடுக்கிற நேரத்துல அது எத்தனை வயசா இருக்கட்டும், குடுகுடு வயசாகட்டும், அப்ப நீங்க மௌத்தா போனீங்கன்னா நீங்க அல்லாஹ்வின் பாதுகாப்போடு விடைபெறுவீர்கள். மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வியை தேடுகிற தருணத்தில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்குமேயானால் அவர் இறை பாதையில் மரணிக்கிறார் அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டப்பட்டு ஓதுறீங்களா, ஓதுங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க சரளமா ஓதுறோம், நாங்களும் கஷ்டப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, அப்ப எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்ப சரளமா ஓதுறோம்ல, இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்களா? சிலதான் சொல்றாங்க, சரளமாக ஓதக்கூடியவரை விட கஷ்டமாக ஓதக்கூடியவருக்கு இரட்டிப்பு நன்மை உண்டுன்னாங்க. என்னங்க சரளமா ஓதுற ஆளுக்கு கிடையாதா அப்படி யோசிக்க தேவையில்ல. நம்மளும் ஒரு கத்துல கஷ்டப்பட்டிருப்போம்ல, அப்ப ரெட்டிப்பு கிடைச்சது. இப்ப கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க ஒரு ஆளு, அவருக்கு ரெட்டிப்பு மடங்கு நன்மை உண்டுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தால் நிரப்பமாக தரட்டும். நமக்கு எல்லா வகையான அருளையும் அல்லாஹ் பொழிவானாக. சரி, நேரம் ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ தஸ்பீஹ் நஃபிலுடைய தொழுகை இருக்குது. அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் கியாமுல் லைலுடைய தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கு. சரியா? இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தயாராகும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அனைத்து பாக்கியங்களையும் நிரப்பமாக நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சரி, இந்த பிள்ளைகளுக்கு வாங்க ஹஸ்ரத். வாங்க, ஒரு பக்கம் நீங்க பாருங்க. பிள்ளைகளுக்கு என்னங்க இன்னொன்னு கையில வச்சுக்கோங்க, ஒரு 2-3 கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுங்க. எல்லாம் ஜோரா நல்லா எழுதி ஸ்கூல்ல வச்சு பயன்படுத்துங்க. சரியா? நல்ல அறிவு தெளிவுகள் எல்லாம் தரட்டும் பிள்ளைகளுக்கு. அப்படி எல்லாம் கொடுங்க. வெளியில பிள்ளைகள் இருந்தா உள்ள வாங்கம்மா. சின்ன பிள்ளைகள் இருந்தா உள்ள வாங்க. உங்களுக்கு பேனா இருக்கு, பேனா வாங்கிட்டு போங்க. மத்தவங்க என்ன செய்யுங்க, யாராவது ஒளி செய்யணும்னு சொன்னா பட்டன் ஒளிச்சு வச்சுட்டு வந்துருங்க. உள்ள இருக்கிற பிள்ளைகள் உள்ளே இருங்க, அங்க இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க. உங்களை தேடி வர்றாங்க, வாங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படி அப்படி வரிசையா உட்காந்துருங்க, கீழே உட்காந்துருங்க. ஏய், நீ எங்க போற? வெளியில இருக்கிற பிள்ளைகள் உள்ள வாங்க. மேல ஏதாச்சும் பிள்ளைகள் இருந்தாலும் கீழே வாங்கம்மா. தஸ்பீஹ் நபிலுடைய தொழுகை. சரி, அது நடக்கட்டும், நீங்க கவனிச்சுங்க. தஸ்பீஹ் நபிலுடைய தொழுகை 4 ரக்காத், 2 ரக்காத்தா தொழுவாங்க. 2 சலாம். முதல்ல அல்லாஹு அக்பர்னு தக்பீர். தஸ்பீஹ் நபிலுடைய தொழுகை அல்லாஹுக்காக கிபிலாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன், இந்த இமாமை பின்தொடர்ந்து வச்சுக்கிறியா. அதுல முதல்ல அல்லாஹ்க்கு தக்பீர் கட்டதுக்கு அப்புறம் என்ன ஓதுவோம்? சனா ஓதுவோம்ல, வஜ்ஹத் ஓதுவோம்ல. அது ஓதுனதோட அடுத்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னால சின்ன கேப் தருவாங்க. அதுல 15 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். அது முடிச்சதுக்கு அப்புறம் அது 15 தடவை ஓதிக்கணும். அதற்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா ஓதுனதுக்கு பின்னால ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால ஒரு 10 தடவை. அப்ப எத்தனை ஆச்சு? 25. அல்லாஹு அக்பர்னு ருக்குவுக்கு போய் ருக்குல ஓதுன தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதுனதுக்கு அப்புறம் ஒரு 10 தடவை. அப்ப அதுக்கப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான ரப்பனா லக்கல் ஹம்து. அதற்கு பின்னால 10 தடவை. அப்ப எத்தனை? 45. அல்லாஹு அக்பர் சுஜூதுக்கு போயாச்சு. சுஜூதுல ஓதுன தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அலா அதை ஒரு 3 தடவை ஓதிட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு 10 தடவை. 55.
அல்லாஹு அக்பர் நடு இது உட்காந்தாச்சு. ரப்பிகு ஃபிர்லி அது ஓதிட்டு 10 தடவை. எத்தனை? 65. அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் 2வது சுஜூதுக்கு போறோம். சுப்ஹான ரப்பியல் ஆலா ஓதிட்டோம், அங்க ஒரு 10 தடவை. எல்லாம் வளமையா ஓதுனதுக்கு அப்புறம் 10 தடவை. அப்ப எத்தனை ஆச்சு? 75. இதே மாதிரி மெத்தட்ல தான் 4 ரக்காத்துலயும் வரும். அத்தஹியாத்துல கிடையாது. சரியா? அப்ப இந்த மாதிரி மெத்தட்ல வச்சுக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தொழுகை நடைபெறும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு அந்த தொழுகை பெரும் காரணியாக அமைகிறது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் பெருமக்கள் மன்னிப்பினுடைய இந்த மாதங்கள்ல அதை வச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நிறைவேற்றுவோம். மிக நிரப்பமான பாக்கியங்களை பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சரி, சஃபுகள்ல நீங்க வந்து அப்படி உட்கார்ந்துக்கோங்க. சஃபுகள்ல அப்படி உட்கார்ந்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தொழுகை நடைபெறும். எடுத்துருவானா? எடுத்துருவோம்.